ஹீப்ரூ 4th சாப்டர், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் இதை ஆக்கியோன் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். Hebrews 4th chapter 12th verse. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. தேவனுடைய வார்த்தையையும் தேவனையும் நாம் பிரிக்க முடியாது. We can't separate God's word and God. God's word represents God himself. தேவனுடைய வார்த்தையானது தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. So there is no real distinction between God's word and God. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் எந்த விதமான பிரிவினை ஒன்றுமில்லை. It denotes each other. அது ஒன்றுக்கு ஒன்று வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லுகிறார், அதாவது தேவனை பற்றி சொல்லுகிறார். 12th verse, Hebrews 4:12, எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். God's word is life. ஜீவனை கொடுக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையின் துடிப்பை கொடுக்கிறது. It gives the pulse for a true living life. ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. It's a powerful. அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Power enough to live in this world victoriously. ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழுவதற்குரிய வல்லமையை கொடுக்கிறது. இன்னொன்று இங்கு சொல்லுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தில் எந்த பட்டயத்திலும் கருக்கானதும். Sharper than any two-edged sword. There is no sharper sword in the world than the word of God. தேவனுடைய வார்த்தையை போல கூர்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. The sharpest weapon in the world is God's word. இந்த உலகத்தில் மிக கூர்மையானது கருக்கானது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுது. டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட். வாட் இஸ் இட்? இது என்ன? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால் என்ன? வாட் இஸ் இட்? டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட். இது எவ்விதமாக செயல்படுகிறது? இட் ஒர்க்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இரண்டு விதங்களிலும் இது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. வாட் இஸ் த டூ சைட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்வர்ட்? இந்த பட்டயத்தினுடைய இரண்டு பகுதிகள் என்ன? ஒன்று, ஒரு மனிதனுடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கிறது. God's word breaks the heart of a man completely. And another side, இன்னொரு பக்கம், God's word hardens the heart of a sinner. ஒரு பாவியின் இருதயத்தை கடினமாக்குகிறது. It works on both sides. இரண்டு விதங்களிலும் அது கிரியை செய்கிறது. ஒன்று, ஒரு இருதயத்தை உடைக்கிறது.
On the one hand, it breaks the heart to understand what he is. அவன் யார் என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்கிறது. It makes the eye of a sinner to be open to see what he is. அவன் யாருங்கிறத அவனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்து பார்க்கத்தக்கதாக அவனுடைய ஆவிக்குரிய கண்களை அது திறக்கிறது. When Isaiah was in the temple of God, ஏசாயா தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொழுது, in Isaiah 6 chapter we see, when God opened his eyes, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் சொன்னான், "Oh unto me, ஐயோ அதமானேன்." He saw the glory of God. தேவனுடைய மகிமையை பார்த்தான். His heart was completely broken. அவனுடைய இருதயம் முற்றிலுமாக உடைபட்டது. But the other hand is so terrible. ஆனால் இன்னொரு பகுதி மிக கடினமானது. Why so many people, even after hearing such a powerful word, is not broken? இவ்வளவு வல்லமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டும் ஏன் அநேக இருதயங்கள் உடைபடுவதில்லை? Why your heart is not broken? ஏன் உன்னுடைய இருதயம் உடைபடுவதில்லை? Many people hear God's word. அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். But we can't say that it breaks the heart of a person when he goes out from the church. ஆலயத்தை விட்டு போகும் பொழுது அவருடைய இருதயம் உடைபட்டதாக நாம் பார்க்க முடிவதில்லை. Why? ஏன்? Because the same word which breaks the heart, இருதயத்தை உடைக்கிற அதே வார்த்தை, it hardens the heart of a sinner. ஒரு பாவியின் இருதயத்தை இன்னும் அதிகமாய் கடினப்படுத்துகிறது. He goes more hardened from the church, from his presence in his heart. அவருடைய இருதயத்தில் இன்னும் அதிகமாய் உடைபட்ட நிலையில், கடினமான நிலையில் அவன் ஆலயத்தை விட்டு அல்லது அவருடைய சமூகத்தை விட்டு திரும்பி போகிறான். So what is this hardness of heart? இந்த இருதயத்தினுடைய கடின தன்மை என்பது என்ன? A hard heart is an obstinate and a calloused heart that fails to respond to God and to obey him when he hears God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அதனால பாதிக்க கூடாதபடிக்கு அந்த இருதயமானது காணப்படுகிற நிலையில் அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு மறு உத்தரம் சொல்லாமல் இருதயத்தில் கீழ்ப்படுகிற மனதற்றவர்களாய் திரும்பி போகிறது. It goes from the presence of God. After hearing God's word, it goes back doubly hardened, not giving heed to God's word and to obey his word. அவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போகும்படியாக அவருடைய இருதயமானது காணப்படாத நிலையில் திரும்பி போகிறது. So the word of God is a double-edged sword, even in this place as well. ஆகவே தேவனுடைய வார்த்தையானது இந்த இடத்திலும் கூட இருபுறமும் செயல்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. double-edged sword. On the one hand it breaks some hearts. மறுபக்கத்தில் சில இருதயங்களை உடைக்கிறது. On the other hand it makes the heart more harder so that they could continue in their own way. அவர்கள் தங்களுடைய சொந்த வழியில் போகத்தக்கதாக அவருடைய இருதயம் இன்னும் கடினமான நிலையில் திரும்பி செல்லுகிறது. Romans 11:7 and 8. ரோமருக்கு நிறுவம் 7:11 அதிகாரம் 7-8 வசனங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Romans 11:7 and 8. What then? Israel hath not obtained that which he seeketh for, but the election hath obtained it, and the rest were blind. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள்.
What you seek, you are not able to obtain it. நீ தேடுகிறதை அடைய முடியவில்லை. Probably what you seek is not of God, but of your own self. ஒருவேளை நீ தேடுவது தேவனுக்கு அடுத்ததாக அல்ல, உன்னுடைய சுயத்துக்கு அடுத்தது. You want to please yourself, and so you seek God to satisfy and to gratify your own self pleasure. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சொந்த விருப்பத்தையும் சிந்தையையும் நினைவுகளையும் பிரியப்படுத்தும்படியாக தேவனை தேடுகிறது நிமித்தமாக நீ திருப்தி அடைவதில்லை, அடையாமல் போய்விடுகிறாய். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். But the election hath obtained it. ஆனால் யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? Those who are of God's children, those who are ordained by God to be elected. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவ்விதமாக அந்த காரியத்தை அறிந்து கொள்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள். மற்றவருடைய இருதயம் இன்றைக்கு வரைக்கும், until today, இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். And the rest were blinded. இந்த காலையில் உன்னுடைய இருதயம் எவ்விதமாய் காணப்படுகிறது? How is this morning your heart? I have come to the pulpit with a cry to God, oh God, don't allow the hearts to be hardened here, but let hearts be broken. இந்த காலையில் தேவனிடத்தில் மன்றாடி தான் இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, இருதயத்தை கடினப்படுத்தி விட்டுடாதோம். இருதயத்தை நொறுக்கும் முறுக்கும் உடையும். அதோடு கூட ஆண்டவர் நின்று விடவில்லை. Not only God stops there. ஆண்டவர் அந்த இடத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல. Not only God, it is God's word. தேவனுடைய வார்த்தை விதமாய் செய்கிறது. 8th verse 8வது வசனத்தில், according as it is written, God hath given them the spirit of slumber, eyes that they should not see, and ears that they should not hear, unto this day. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. It is God. Is it God? இது தேவனா அப்படி செய்கிறார்? Yes, God is doing this. தேவன் இதை செய்கிறார். Dear people, அருமையானவர்களே, என்ன காரியத்தை செய்கிறார்? கனநித்திரையின் ஆவியை கொடுக்கிறார். The spirit of slumber, eyes that they should not see, அவர்கள் பார்க்கக்கூடாத கண்களையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும், that they should not hear. A hard heart is, ஒரு கடினமான இருதயம், கனநித்திரை. They are sleeping deeply for the things of God. தேவனுடைய காரியங்களுக்கு மிக ஆழமான நித்திரையில் அவர்கள் இருக்கிறார்கள். You can't awaken them. அவர்களை எழுப்ப முடியாது. ஏன்னா அவங்க கன நித்திரையில் இருக்கிறார்கள். Their eyes, அவருடைய கண்கள் is blinded. கண்கள் குருடா இருக்கிறது. For what? எதற்காக? ஆண்டவருடைய காரியங்களுக்காக. For the things of God. How about their ears? அவருடைய காதுகள் என்ன? The ears are hardened of hearing. காதுகள் கேளாதபடிக்கு. So the word of God either breaks the heart, அவை தேவனுடைய வார்த்தை ஒரு இருதயத்தை உடைக்கிறது, அல்லது இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக இன்னுமான காணாத கண்களையும் கனநித்திரை ஆவியையும் காணாத செவிகளையும் கொடுக்கிறது. எதை குறித்து காணாத செவிகள், எதை குறித்து காணாத கண்கள்? For what
Could they not see? எது அவங்களால பார்க்க முடியல? But what could not they hear? எதை அவர்கள் கேட்க முடியவில்லை? The creator of the heaven and the earth is speaking. வானத்தையும் பூமியை படைத்த தேவன் பேசுகிறார். The one who has got a purpose in your life, உடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிற தேவன் பேசுகிறார். But your ears are dumb. அவனுடைய செவிகள் கேட்க கூடல. Yesterday I was talking with a doctor. ஒரு டாக்டர் இடத்துல நான் பேசிக்கொண்டிருந்தேன். He is a senior to me. அவர் எனக்கு சீனியர். அவர் he rang me yesterday, the day before yesterday, and told me that he wants 100 New Testaments. ஒரு 100 புதிய ஏற்பாடுகள் வேணும்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணார். அவர் எனக்கு டாக்டர்னு தெரியாது. I didn't know him as a doctor. He said, I am from Trichy. Is it possible for you to give 100 New Testaments? Some 100 and some New Testaments. அவர் கேட்டா சில புதிய ஏற்பாடு கூட. I said, okay, please come sir. வாங்கன்னு சொன்னேன். Yesterday he came. அவர் வந்தார். His life. When I talked to him, he said, I am also a doctor. நான் ஒரு டாக்டர். He studied in 1967. 1967 படிச்சுட்டு. Now he is 70 years. 70 வருஷம். I go around to Nepal, Bihar and many other places taking the word of God. I am an evangelist. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பணியாளன். நான் பீகார், நேபாள் போன்ற இடங்களுக்கு போயிட்டுருக்கேன். அடுத்த மாதம் I would like to go to Tibet. அடுத்த மாதம் திபேத்துக்கு நான் போகிறேன். I got voluntary retirement. Voluntary retirement வாங்கிட்டேன். My burden is to take the gospel to the people where there is gospel is not being reached. சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியான பாரம் எனக்கு உண்டு. It travels many places in the bike itself. பைக்லேயே நிறைய இடங்களில் பிரயாணம் பண்ணுகிறார். நேபாளில் இந்த சைக்கிள், because he has not allowed in the travel to bike, the license is not allowed there. Indian license, Indian வாகன ஊர்தியினுடைய லைசன்ஸ் அங்கே செல்லுபடியானால பைக்கில் பல இடங்களில். Dear people, he said, I got voluntary retirement at the age of 46. 46 வயசில் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன். என்னுடைய அழைப்பு இது. I was talking with him for some hours, 1 or 2 hours. 1-2 மணி நேரத்தில் பேசிக்கொண்டேன். I was so happy to know about the ministry, ஊழியத்தை பற்றி. He is delighted in taking the gospel to the people. சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படியாக அவர் மகிழ்ச்சியாய் பணி செய்கிறார். Because he knew the value of the gospel. சுவிசேஷத்தினுடைய விலை மதிப்பை அவர் அறிந்திருக்கிறார். He knew the power of the gospel. சுவிசேஷத்தினுடைய வல்லமை அவர் அறிந்திருக்கிறார். Dear people, this morning, do you know the power of the gospel? சுவிசேஷத்தினுடைய வல்லமை உனக்கு தெரியுமா? Are you still in bondage of sin and slavery to your passions of lust and evil? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை அறியாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் கீழ்த்தரமான உன்னுடைய வாழ்க்கையினுடைய இச்சைகளுக்கும் காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? it is terrible. இது பயங்கரமான ஒரு காரியம். ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை உள்ளத்தை உடைக்கிறது. On the one hand, the word of God breaks the heart. On the other hand, it makes the heart more harder and more harder for the gospel. தேவனுடைய வார்த்தையானது இன்னொரு பக்கம் இன்னும் அதிகமான விதங்களில் அவருடைய இருதயத்தை கடினமாக்கிக் கொண்டே போகிறது. ஐயோ அருமையானவர்களே, dear people, what a sad thing it is. இது எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். This morning, if your condition is so sad,
உன்னுடைய நிலையானது அவ்வளவு வருத்தமாக இருக்குமானால், அருமையானே, you are drooping in darkness and your family is drooping in the miry pit of clay. அப்படின்னா நீ இருளில் மூழ்கிக் கொண்டிருக்க உடைய குடும்பம் படுகொழிக்குள் போய் கொண்டிருக்கிறது. Arise, எழும்பு. Arise, you will be destroyed by God's wrath. எழும்பு என்றால் தேவனுடைய கோபாக்கினை உன்னை அழித்துவிடும். ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை விதமாக கடினப்படுகிறது, இன்னொரு பக்கம் விதமாக செய்கிறது. John 12 chapter 38 and 40, யோவான் 12:38-40. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Who had believed our report? Who had believed our report? ஓ, தேவனுடைய சத்தியம் உடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிறது. Are you able to believe it? அதை உன்னாலே விசுவாசிக்க முடிகிறதா? Or are you just set aside as though it is a ritualistic practice of tradition? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பாரம்பரியமான நிலையில் காணப்படுகிற காரியத்தினுடாய் காணப்படுகிற நிலையில் உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? You are in great danger, right dear friend. நீ பயங்கரமான ஆபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். You are at the edge of the greatest danger of your own soul. உன்னுடைய சொந்த ஆத்துமாவின் அழிவின் விளிம்பில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். எங்கள் மூலமாய் சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டவர் யார்? Because the word of God, on the one hand it breaks, ஒரு பக்கம் உடைக்கிறது, இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு 40th verse 40வது வசனத்தில், John 12:40, அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும். He had blinded their eyes. அவருடைய கண்களை அவர் குருடாக்கி போட்டிருக்கிறார். அவள் இருதயத்தை harden their heart that they may not be saved. அவங்க ரட்சிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். God says, because they should not be saved, I harden their heart. அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறேன். அவர்களுடைய கண்கள் காணாமல் வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் அவர்கள் நான் நிறுத்தி இருக்கிறேன். அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும். அருமையான சகோதரனே, சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? How is your heart? Is it broken before God? தேவனுக்கு முன்பாக உன்னுடைய இருதயம் உடைபட்டு இருக்கிறதா? அல்லது தேவனுடைய சத்தத்துக்கு உன்னுடைய இருதயம் கடினமாய் காணப்படுகிறதா? Or else is your heart is hardened for the things of God? Could you able to say, God forgive me, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று உண்மையான உணர்வோடு உன்னால சொல்ல முடிகிறதா? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில வெறுமையான ஒரு ஆவிக்குரிய சடங்காச்சாரமான காரியம் காணப்படுகிறதா? Is there a tradition way of living as a Christian? ஓ அருமையானே, உன்னுடைய வாழ்க்கை அவிதமாக இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தையாகவே ஒன்று சொன்னார், என் வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. My word will not return void. என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. ஒன்று ஒரு மனிதனுடைய இருதயத்தை உடைக்கும், இன்னொன்று ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்தும். On the one hand it will break the heart of a person, or on the other hand it will make the heart to be more hardened. வெறுமையாய் திரும்பி வராது. அருமையான சோனேஸ்வரி, ஆண்டுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்கிறது? What is the work of God's word in your life?
ஆர் வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப், அல்லது தேவனுடைய வாழ்க்கையில் எதை செய்து கொண்டிருக்கிறார். எஸ், காட் இஸ் ஒர்க்கிங் either this way or that way in your heart. ஆமாம், இந்த விதத்திலையும் அந்த விதத்தில் ஆண்டவருடைய இருதயத்தில் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். Don't think that you are away from God. தேவனை விட்டு நீ தூரமாக இருக்கன்னு நினைக்காத. No, absolutely not. இல்லவே இல்லை. God is working on the one hand to either to break it. அங்கே ஒரு பக்கம் உன்னுடைய இருதயத்தை உடைக்கும்படியாக செயல்படுகிறார், அல்லது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருதயத்தை கடினப்படுத்தும்படியாக செய்கிறார். So can we say why God should harden my heart? And if God hardens my heart, why should He find fault with me? ஆண்டவர் என் இருதயத்தை கடினப்படுத்துகிறேன்னு சொல்கிறாருன்னா, ஏன் என்னுடைய இருதயத்தை இன்னும் அவர் என் வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? Is it not that He who hardens the heart, அவர் தானே இருதயத்தை கடினப்படுத்துகிறவராக இல்லையா? Dear people, you can't say that. அதை நீ சொல்ல முடியாது. Because you are created as a responsible being, answerable to God. ஏனென்று கேட்டால், நீ ஒரு பொறுப்புள்ள மனிதனாய் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவனாகவே இருக்கிறாய். You can't say because God hardened my heart, I hardened my heart. ஆண்டவரின் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால நான் என் இருதயத்தை கடினப்படுத்தன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டால், in the life of Pharaoh, of the sovereign king of Egypt, எகிப்தினுடைய சர்வேக சக்கரவர்த்தியான பார்வோனுடைய இருதயத்தில் வேதம் ரெண்டுமே சொல்லுகிறது. It says both. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தையானது, தேவனானவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். On the one hand, God hardened the heart of Pharaoh. On the other hand, Pharaoh hardened his heart. இன்னொரு பக்கத்தில் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். It goes hand in hand. ரெண்டும் ஒன்றாகவே போய் கொண்டிருக்கிறது. ஆமாங்க, ரெண்டையுமே யாத்திராகமத்தில் நம்ம பார்க்குறோம். இரண்டுமே போய்கொண்டிருக்கிறது. இரண்டுமே we see both. So every person in the world, இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், God has created him as an answerable creature. உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் அவருக்கு பதிலளிக்க வேண்டியவனாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். Don't think that your life is as such flying. உன்னுடைய வாழ்க்கை ஏதோ போய் கொண்டிருக்கிறது நினைக்காத. You ought to answer everything that God has given to you. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக நீ பதிலளிக்க வேண்டும். For every penny that God has given, தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சல்லி காசுக்கும் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Every family, the responsibility of the family, உனக்கு கொடுத்திருக்கிற குடும்ப பொறுப்பை தேவன் உன்னுடைய கரத்தில் கணக்கு கேட்பார். For your children, உன்னுடைய பிள்ளைகளுக்காக. For your parents, உன்னுடைய பெற்றோர்களுக்காக. For your mother or father, உன்னுடைய தகப்பனுக்காக, தாய்க்காக. For everything God has given you in this life, இந்த உலகத்தில் தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்காகவும் God will ask you one day to answer. பதிலளிக்கும்படியாக கேட்பார். Don't think that you can carry on this life as you like. நீ விரும்புகிற வண்ணம் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியும் என்று நினைக்காத. That is absolutely wrong. அது தவறு. Whether you understand it not, நீ விளங்கிக் கொண்டாலும் சரி, விளங்கிக் கொள்ளவில்லை என்றாலும் சரி, you ought to answer. நீ பதிலளிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் விதமாக கொடுத்தீர். You have given this talents, இந்த தாளந்துகளை கொடுத்தீர். You have given this money, இந்த பணத்தை கொடுத்தீர். We could see the stewardship. அங்கு உத்தரவாதியான நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். So everything for the health and wealth, எல்லா ஆரோக்கியத்துக்காக, பணத்துக்காக, you are to answer. தேவனுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டும்.
You ought to answer for your wife. உன்னுடைய மனைவிக்காக நீ கணக்கு கொடுக்க வேண்டும். You ought to answer for your husband. உன்னுடைய கணவனுக்காக நீ கணக்கு கொடுக்க வேண்டும். You ought to answer for your daughter. உன்னுடைய மகளுக்காக நீ கணக்கு கொடுக்க வேண்டும். You ought to answer for your son. உன்னுடைய மகனுக்காக நீ கணக்கு கொடுக்க வேண்டும். You are answerable. நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Dear people, that's why we see the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. Once death, மரணத்துக்கு பின்பாக ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்ப்பில் நிற்கிறவனாக இருக்கிறான். Every person whose savior is not the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரட்சகராக இல்ல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் கணக்கு கொடுக்கிறவனாகவே இருக்கிறான். So dear people, don't think that you could escape from God's judgment. தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்னு நினைக்காத. Every second which God has given to you to live in this world, இந்த உலகத்தில் நீ வாழும்படியாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு செகண்டும் you are to answer. நீ பதிலளிக்க வேண்டும். Either you could really accept this word, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாம், or you could reject it and make your heart more harder. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது இதை புறக்கணித்து உன்னுடைய இருதயத்தை இன்னும் கடினப்படுத்திக்கலாம். You could say one or else. When your heart is hardened, உன்னுடைய இருதயம் உடைவு கடினமாக இருக்கும் இப்படி சொல்லலாம். Oh, I can't believe it. அதை நான் நம்ப முடியாது. How could God ask me that I should answer? நான் பதிலளிக்க வேண்டும் எப்படி தேவன் கேட்க முடியும்? Is it all true? இது உண்மைதானா? I can't believe it. நம்ப முடியாது. For my wife, I am not responsible. என்னுடைய மனைவிக்கு, for my children, for my father, mother, என்னுடைய பிள்ளை பெற்றோருக்கு நான் பொறுப்பில்லை. God will ask you one day. தேவனுக்கு கொடுப்பார். I preach to you. நான் பிரசங்கம் பண்ணேன். How much burden with which you prayed for your wife, children, husband. உன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகளுக்காக நீ எந்த அளவுக்கு பாரத்தோடு ஜெபித்திருக்கிறாய். How much tears which you shed for your children or for your parents. உன்னுடைய பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நீ எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறாய். Yesterday I was hearing God's word. தேவனுடைய வார்த்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். The Lord Jesus was tossed to and fro. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு அங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறார். Where? From Pilate to Herod. ஏரோதுக்கும் பிலாத்துக்கும். He was already beaten. நெருக்கப்பட்டார். With thorns on his head. அவருடைய கண்களில் அங்க தலையின் மேலாக முள்முடியோடு. When he was carrying the cross, சிலுவை சுமந்து கொண்டிருந்த பொழுது, the ladies were weeping at him. அவரை பார்த்து அழுதார்கள். சொன்னாங்க, he said, O daughter of Jerusalem, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்க. Don't weep for me, weep for you and for each. உனக்காக, உடைய பிள்ளைகளுக்காக அழு. Dear people, when you hear God's word, தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது, you will weep when you remember the hard-heartedness of your soul. உன்னுடைய ஆத்துமாவின் கடின நிலையை குறித்து நீ கதறுவாய். ஐயோ, my heart is so hard. என்னுடைய இருதயம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது. My heart is so wicked. என்னுடைய இருதயம் பொல்லாத இருக்கிறது. Full of jealousy, பொறாமை, full of bitterness, கசப்பு, unforgiveness, மன்னிக்க முடியாத தன்மை, லவ்லெஸ்னஸ், அன்பற்ற நிலை. Oh, my heart is so wicked. என்னுடைய இருதயம் மிக பொல்லாததாக இருக்கிறது. The heart is wicked above all. எல்லாவற்றை பார்க்க இருதயம் திருக்கும் மகா கெடு. Have you ever wept before God? Oh Lord, forgive my heart, forgive me. My heart is so wicked. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என்னுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது என்று எப்பொழுதாவது கதறின காரியம் உண்டா? The word of God on the one hand, it breaks the heart. தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருதயத்தை உடைக்கிறது. On the other hand, it hardens the heart. இன்னொரு பக்கம் இருதயத்தை கடினப்படுத்துகிறது. That's why St. Paul could say 1 Corinthians 1:18. ஆகவேதான் பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் விதமாய் சொன்னார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், For the preaching of the cross is to them that perish foolishness.
But unto us who are saved, it is the power of God. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. Preaching of the cross, சிலுவையை பற்றிய உபதேசம். There are so many people in the world today. இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள். What is this cross? என்ன சிலுவை? What is this blood of Jesus? இயேசுவின் ரத்தம். Oh, it's all ridiculous. எல்லாம் ஒரு பரிகாசமாக இருக்கிறது. Social gospel, சமுதாய கிறிஸ்தவம். Do good to people, that's all, that is enough. ஜனங்களுக்கு நன்மை செய். God will be pleased. தேவன் அதில் சந்தோஷமாக இருப்பார். I tell you dear friend, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. Preaching of the cross is them that perish foolishness. Yeah. Why? Dear people, because when you come to the cross, சிலுவை அண்டை வரும் பொழுது, it shows the wickedness of your own heart. உடைய இருதயத்தினுடைய பொல்லாப்பை காட்டுகிறது. It portrays the horribleness of your sin and the condemnation that is appointed for you. அது உன்னுடைய பாவத்தினுடைய பயங்கரத்தையும் உனக்காக நியமித்திருக்கிற பயங்கர நியாய தீர்ப்பையும் அது காட்டுகிறதாக இருக்கிறது. It shows the great love of God for a sinner. ஒரு பாவிக்கு தேவன் காட்டுகிற உன்னதமான அன்பாக அது இருக்கிறது. When I was hearing yesterday the God's word, அவருடைய வார்த்தையை நான் நேற்று கேட்ட பொழுது, of course we read God's word many times. தேவனுடைய வார்த்தை அநேக சமயங்களில் வாசிக்கிறோம். Except one man, a centurion, ஒரு நூற்றுக்கு அதிபதியை தவிர எல்லாருமே, all the rest people, the people who gathered around the cross, சிலுவையை சுற்றி கூடியிருந்த மக்கள், the Pharisees, Sadducees, பரிசேயர், சதுசேயர்கள், the priests, ஆசாரியர்கள், all the people were crying, கதறினார்கள். If you are the son of God, தெய்வகுமாரனாக இருந்தா come down, கீழே இறங்கி வா. Everybody was ridiculing him, ridiculing the Savior. ரட்சகரை பரியாசம் பண்ணாங்க. But only one centurion, a heathen man, ஒரு பிரஜாதியான ஒரே ஒரு நூற்றுக்கு அதிபதி மாற்றம் பார்த்து சொன்னான், மெய்யாகவே he is the son of God. Truly he is the son of God, the Messiah. Yes, the Messiah came, but everybody rejected. Messiah வந்தாரானா எல்லாரும் புறக்கணித்து விட்டார்கள். Yes, on the one hand, the word of God breaks you. ஒரு பக்கம் உன்னுடைய இதயத்தை உடைக்கிறதானா இன்னொரு பக்கம் உன்னுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறது. ஐயோ, அருமையானே, உன்னுடைய இதயத்தை கடினப்படுத்துவதைப் போல பயங்கரமானது வேறொன்றுமில்லை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. உண்மைதான். It's foolishness. What is this all? ஆனா என்ன அருமையான காரியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. It is the power of God unto salvation for a broken sinner. ஒரு உடைபட்ட பாவிக்கு, a person who is really thinking of his own reputable state, அவனுடைய பரிதாப நிலையை பார்க்கும் பொழுது, the state of his own family, அவனுடைய சொந்த குடும்பத்தில், the state of his own children, அவனுடைய பிள்ளைகளுடைய நிலையை பார்க்கும் பொழுது, the state of their own family and the things that is happening on, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பம் நடக்கும்படியான காரியங்களை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் உடைபடுகிறது. Lord, why is it all? ஆண்டவரே, ஏன் இது? Dear people, you may have money, but it doesn't make your family peaceful. நீ பணத்தை பெற்றுக்கான உடைய குடும்பத்தை அது சமாதானமாக மாற்றுகிறதில்லை. I tell you, when the word of God breaks the heart of a person, ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தை உடைக்கும் பொழுது, the priority is for God. தேவனுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுப்பான். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். I count all the rest of the things as done. That is Christianity. அதுதான் கிறிஸ்தவம். Your hardened heart will be in disguise otherwise also. ஒரு கடினமான இருதயம் இன்னொரு விதத்திலும் கூட
ஏமாற்றி கொண்டிருக்கும். வாட் இஸ் த டிசப்ஷன்? அது என்ன ஏமாற்றம்? திங்கிங் தட் ஐ எம் சேவ்ட் when you are not saved. நீ ரட்சிக்கப்படாத பொழுது ரட்சிக்கப்பட்டுட்டான்னு நீ நினச்சி கொண்டிருப்ப. You think that you are a child of God when you are a child of the devil. நீ பிசாசின் பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ ஆண்டுடைய பிள்ளை நினச்சிட்டு இருப்ப. யூ டோன்ட் ஹவ் பர்சனல் விக்ட்ரி இன் யுவர் லைஃப். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி இல்லை. யுவர் ஐஸ் ஆர் நாட் பியூர். உன்னுடைய கண்கள் சரியா இல்லை. யுவர் தாட்ஸ் ஆர் நாட் பியூர். உன்னுடைய எண்ணங்கள் சரியில்லை. யூ ஆர் அ மேன் ஆஃப் பிட்டர்னஸ், கசப்பு. யூ ஆர் அ மேன் ஆஃப் unworthy things in your life which is not akin to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற வாழ்க்கை. But still you think that you deceive yourself. You are the child of God. தேவனுடைய பிள்ளை நீ நினைக்கிற, but you sleep, I tell you. You will go to hell, I tell you. Because the word of God makes you to slumber. தேவனுடைய வார்த்தை ஆழ்ந்த நித்திரைக்குள் உன்னை கொண்டு செல்லும். தெரிந்து கொள். It will make you to sleep. I talk about God's word. தேவனுடைய வார்த்தை குறித்து நான் பேசுகிறேன். You are drooping in hellfire. நரகத்துக்குள்ள நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய். That is hardening of the heart. அது இருதய கடினம். You are self-righteous, சுயநீதி. You think that you are a better Christian, ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறாய். But is your life portrays Christ in your life? உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில காட்டுகிறதா? Your words, உன்னுடைய வார்த்தைகள், your actions, உன்னுடைய செயல்கள். How about your patience? உன்னுடைய பொறுமையை குறித்து என்ன? You don't have patience. பொறுமை இல்லை. You are an angry man. கோபக்கார மனுஷன். And you say that I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. You get angry for smallest things. சின்ன காரியங்களுக்கு கோபம் வர. You talk very well. நல்லா பேசுகிற. திடீர்னு you show forth your ugly, evil, wicked nature. அசுத்தமான பொல்லாத சுபாவத்தன்மையை நீ கக்கற. Your nature is not transformed. உன்னுடைய சுபாவம் மாற்றப்படவில்லை. Your nature is not transformed. விசுவாசிக்கிறது தேவ பலனாயிருக்கிறது. For the people who hear God's word, it is God's strength to live a life of victory. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உன்னை வழிநடத்தி செல்லுகிறது. நீ கோபப்படும் பொழுது மற்றவர்கள் பாதிக்கப்படும். You become miserable. நீ கோபப்படும் பொழுது when you get angry you become miserable. You lose the peace. நீ சமாதானத்தை இழந்து விடுகிறாய். At least the basic understanding is not there in your life. அடிப்படையான ஒரு விளங்குதல் உன்னுடைய வாழ்க்கையில. Oh fool. Oh மதிகேடனே. You don't have the very basic understanding that you are the person that you lose the peace when you get angry, when you are bitter. கசப்பா இருக்கும் பொழுது கோபப்படும் நீ தான் உன் சமாதானத்தை இழந்து போட. The basic understanding is not there in your life. அடிப்படையான அந்த விளங்குதல்களிடத்தில் what a man you are, I tell you dear friend. என்ன விதமான மனிதன் நீயே? Is that a foolishness? இது மதியனம். When there is life in God, தேவனுக்குள்ளாக ஜீவன் இருக்கும் பொழுது, when there is happiness in life, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் பொழுது, when there is eternal hope in life, ஒரு நித்தியமான நம்பிக்கை இருக்கும் பொழுது, you presently enjoy the very heaven itself. இந்த உலகத்திலே அந்த மோட்சத்தை நீ அனுபவிக்கிற கிருபையின் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கும் பொழுது, you live miserably and you think that you are all right. நிர்பந்தமா வாழுகிறானா சரியா இருக்கிற. God is hardening your heart, my dear friend. In other words, I am telling you, தேவனுடைய இதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்காருங்க. உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? Do you have the peace of God in your family? குடும்பத்தில் சமாதானம் இருக்கா நான் கேட்குறேன். To be honest, do you have peace in your life or else the devil is taking hold of you and your family? இல்லைனா பிசாசு உன்னையும் உன் குடும்பத்தையும் அலைக்கழிக்கிறான். You behave like a devil. நீ பிசாசை போல நடக்கிற. What a hell it is. என்ன ஒரு நரகத்தின் காரியம். Is it all the purpose of God for a family? ஒரு குடும்பத்துக்கு தேவன் உருவாக்குனது அதுதானா?
never I tell you dear friends. அதுவல்ல. Acts of the Apostles 2nd chapter 37th verse. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 37வது வசனத்தில், on the one hand the heart is hardened, ஒரு பக்கம் இருதயம் உடைபடுகிறது, கடினப்படுகிறது. இன்னொரு பக்கம் Acts of the Apostles 2nd chapter 37th verse. Now when they heard this, they were pricked in the heart and said unto Peter and to the rest of the apostles, men and brethren, what shall we do? இதை அவர்கள் கேட்ட பொழுது, எதை கேட்ட பொழுது? When Peter was preaching God's word, பேதுரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, the pricked in the hearts, இருதயத்தில், ஐயோ ஆண்டவரே, oh God, I am too far from thee, உமக்கு தூரமாக இருக்கிறேன், I don't have a real relationship with thee, உம்மோடு கூட சரியான தொடர்பு இல்லை. நான் நேர்மையாக கேட்குறேன், உனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படிங்க இருக்குது? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட்? நீ சண்டே கிறிஸ்டியனா, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா, வாரம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன் விருப்பப்படி வாழ்ந்துட்டுருக்கிற, the whole week you live as you please. On Sunday, do you think that you are a child of God? நீ தேவனுடைய பிள்ளை. How is your relationship with God? தேவனுக்கு உனக்கு இருக்கிற தொடர்பு எப்படி இருக்குது? The relationship with between husband and wife, they know each other. ஒரு கணவன் மனைவி உள்ள உறவு அவங்களுக்கு தெரியும். Either it is smooth or is confusion. சமாதானமாக இருக்கா, குழப்பத்தில் இருக்கா? Either peace or battle, சமாதானத்தில் இருக்கிறதா அல்லது யுத்தக்கலமாக இருக்கா? they know that, அவங்க தெரியும். ஏன்? the relationship is being exposing, உறவை மூலம் அது வெளிப்படுத்தப்படுகிறது. உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிங்க இருக்கு? நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ ஆண்டவர் அறிஞ்சிருக்கான்னு சொல்கிறத பெருசு இல்லை. it is not they get that you know God, what God says about you. உன்னை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அறியேன், I know you not. உன்னை பற்றி ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? நான் அதுதான் கேட்குறேன் இந்த காலையில். This morning I must, what will be the certify that God will give you this morning? உன்னை பற்றி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார் இந்த காலையில், அதை சொல்லு என்கிட்ட. ஒருவேளை நான் இவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டேங்கிறார், இந்த மனுஷி கேட்க மாட்டேன்றார். எவ்வளோ சத்தியம், oh much I preach, this man, this woman is not hearing God's word. They resist me. என்னை எதுக்குறாங்க, என்னை I have been telling you that quarrel last week, I believe, கடந்த வாரம். You are resisting God. தேவனை எதிர்த்து நிற்கிறாய். You resist God's word. தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறாய். So what will be the testimony which God could give you this morning, dear friend? இந்த காலையில் ஆண்டவரை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்? சொல்லு. வாரம் முழுக்க இந்த மனுஷன் உலகத்துக்காக உழைச்சார், எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, என்னை பற்றி நினைக்கல, எனக்காக அவர் எந்த காரியம் செய்ய, the whole week he served for his belly. மற்றபடி என்னகிட்ட ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கம்மிங் ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க? Absolutely nothing, dear friends. Don't think that it is too harsh. கடினமாக இருக்கிற இந்த ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்ன கேட்டாங்கன்னா, பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் வி டூ? அந்த ஜெயிலர் கேட்டான், சிறை அதிகாரி கேட்டான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும்? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், if you are careless about this so great a salvation, the very God himself came down, வானத்தை விட்டு அந்த தேவனே இந்த உலகத்தில் வந்தார். The very God shed his own blood, தன்னுடைய சொந்த ரத்தத்தை he crucified on the cross, சிலுவை மரித்தார். When you really don't understand and you commit unto this great
suffering and love. இந்த பாடுக்கும் இந்த அன்புக்கும் உன்னை நீ எடுக்க கொடுக்க மறுக்கிறேன்னு சொன்னால் அம்மையார்லே உன் வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இருக்குது? வாட் ஹோப் இஸ் தேர்? இந்த ஆண்டு முடிய போகிறது. ஒன்று பைபிள் சொல்லுது, கோடை காலம் முடிந்தது, அறுப்பு காலம் சென்று போயிற்று, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த சர்ச்சுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் வர்றீங்க எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இங்கே வர்றீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆர் யூ சேவ்ட்? கேன் யூ சே தட் யூ ஆர் சேவ்? கேன் காட் சே தட் யூ ஆர் சேவ்? தேவனை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியுமா? டு பி ஹானஸ்ட், கேன் காட் சே தட்? தேவனை பற்றி சொல்ல முடியுமா? Dear people, ஒரே ஒரு வசனத்தை காட்டி நான் முடிக்கிறேன். Matthew 18:3-4. மத்தேயு 18:3-4 வசனங்கள் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 18:3-4 and said, verily I say unto you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of God. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். Whosoever therefore shall humble himself as this little child, the same is greatest in the kingdom of God. அம்மையாலே கிறிஸ்தவம் என்பது வேற ஒன்றுமே இல்லைங்க. Christianity is absolutely nothing. ஒன்னே it hinges on only one thing. ஒரே ஒரு காரியத்தில் தான். Are you willing to humble before God? உன்னை நீ தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறையா? Are you willing to say, Lord, my life is not pleasing to thee? ஆண்டவரே, வாழ்க்கை உமக்கு பிரியமா இல்லை. I am a self-righteous person. ஒரு நான் சுயநீதிக்காரன். ரோமரில் சொல்லப்படுகிறது, they want to establish their own righteousness. தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்ட தேடுகிறபடியால் தேவ நீதியை அவர்கள் புறக்கணித்தார்கள். When you want to establish your own righteousness, நீ உன்னுடைய சுயநீதியை நிலைநாட்ட பிரயாசப்படும் பொழுது நீ ஆண்டருடைய நீதி வேண்டான்னு நீ புறக்கணிக்கிற. யூ டெஸ்பைஸ் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். சுயநீதினா என்ன? நான் பரவாயில்ல, ஐ எம் பெட்டர், ஐ எம் பெட்டர். நம்பர் யூ குட் நாட் சே, லார்ட், உம்முடைய வார்த்தையின் அளவுக்கு நான் எவ்வளோ கீழாக இருக்கிறேனே. லார்ட், ஐ எம் டூ ஃபார் ஃப்ரம் தி. என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்த்து ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்குற ஒரு நல்லதான என்னில் இருக்குது. இஸ் ஹீ எ கிறிஸ்டியன்? இஃப் ஹீ இஸ் எ கிறிஸ்டியன், ஹி கான் பி லைக் திஸ். இவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை. நோ விக்ட்ரி. தெர் இஸ் நோ பீஸ் அண்ட் ஜாய் இன் மை லைஃப். சமாதான சந்தோஷம் இல்லை. என் குடும்பத்தில் ஒரு வேளை என் மனைவி சண்டைக்காரியாக இருந்தால் கூட, ஈவன் இஃப் மை ஒய்ஃப் இஸ் எ குவார்லிங் லேடி ஆர் இஃப் மை ஹஸ்பண்ட் இஸ் எ குவார்லிங் பர்சன், என் கணவன் சண்டை போடாந்தா கூட நான் என் சாட்சியை காத்துக்கிறதுக்காக பொறுமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். God has given me patience. Can you say that? அதை சொல்ல முடியுமா? You quarrel each other, சண்டை போடுற. You don't have a regard for God. God is seeing you. உன்னாண்ட பார்த்துருக்காரதை பற்றி உனக்கு எந்த விதமான எண்ணம் இல்லை. You think of your own reputation. உன்னுடைய காரியங்களை குறித்து நீ அதிகமாக மெச்சிக்கொள்கிற. When I am downgraded, என் வாழ்க்கையில் என்னை கீழாக கொண்டு போகிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன், ஆண்டவரே, நீர் போன பாதை தானே இது. லார்ட், இட் இஸ் த பாத் யூ ட்ராவல்ட், ஸோ ஐ வில் கீப் குவைட். நான் அமைதியாக இருப்பேன், நான் அமைதியாக இருப்பேன். பிகாஸ் ஐ ஃபியர் காட். தேவனுக்கு நான் பயப்படுறேன். இட் பிரிங்ஸ் ஜாய் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கறது. பிகாஸ் அவருடைய பாடுகளுக்கு உடன் பங்காளனாய்
I take the part of his suffering. I tell you, dear friend, when you think of this Jesus, the இயேசுவை பற்றி நினைப்பாயானா, I tell you, dear friend, the greatest life in the world, மேலான வாழ்க்கை. This evening I would like to expose this great Son of God. இந்த உன்னதமான தேவகுமாரன் இந்த மாலையில் உனக்கு காட்ட விரும்புகிறேன். There is no beautiful life other than this great life. இந்த வாழ்க்கையை போல அழகான ஒரு வாழ்க்கை இல்லை. I tell you, you will fall in love with this person, this Lord Jesus. இந்த தேவனை, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காதலிப்பதை தவிர உன்னுடைய வாழ்க்கையில் வேறு அன்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமையானதாக இருக்க முடியாது. That is the delight. அதுதான் சந்தோஷம். ஆண்டுடைய வார்த்தை உன்னை கடினப்படுத்தும். It will harden your heart. உன் இருதயத்தில் நீ நல்ல கிறிஸ்தவ நினச்சிட்டு உன்னை நீ ஏமாற்றிட்டு இருக்கிற, you deceive yourself that you are a better Christian. But when the Spirit of God is alive in you, ஆனால் தேவனுடைய ஆவியானக்குள்ளா இருக்கும், when the God penetrates your soul, தேவனுடைய வார்த்தை உன்னுடைய ஆத்துமாவை ஊடுருவும் பொழுது நீ கதறுவ, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, have mercy upon me the sinner. There is no other prayer that will come out of your mouth. உன் வாயிலிருந்து வேறு எந்த ஜபமும் வராதுங்க. அப்போ உன் குடும்பம் ஒரு பரலோகமாகவே இருக்கும். Your family will be a heaven. You can't be blaming your wife or blaming your husband or blaming your children. கணவன் மனைவி பிள்ளைகளை குற்றம் சாட்ட முடியும். You will be a personification of joy and peace, showing forth Christ in your life. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானத்தை வைத்துக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் நீ கிறிஸ்துவை காட்டுகிற நபராய் வாழ விடுவாய். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை ஒன்று ஒரு மனிதனை உருக்குகிறது, உருவாக்குகிறது, உடைக்கிறது. அல்லது அதே வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினமாக்குகிறது. நான் நல்லா இருக்கேன், நான் பரவாயில்லை, ஐ எம் எ பெட்டர் கிறிஸ்டியன். ஆவியானவரே, நீர் ஒரு இருதயத்தை கடினப்படுத்துவீரானால் யார் உடைக்க முடியும்? ஆண்டவரே, ஆனாலும் ஐயோ, இங்கே இருக்கிறவருடைய இருதயத்தை நீர் கடினப்படுத்துகிற காரியம் வேண்டாம், வேண்டாம். உடையும் ஆண்டவரே, உடையும் ஐயா. கிறிஸ்துவே, நீர் உடைத்தரலும். உம்மை தேடும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடினா எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே தேவையான ஒரு எளிமையான வாழ்க்கைக்குரிய சகலத்தையும் நீர் கொடுக்கிறவராக இருப்பதே இல்லை. நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100
ELANGO100 @gmail.com. நன்றி.